நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு ஒரு அடைமொழி. ஏகாம்பரநாதர் திருக்கோவில் இங்கே அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புகழுக்கெல்லாம் தலையானதாக இருக்கின்றது. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணமான க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில். சுவாமியும் பெருமாளையும் வெகு சில இடத்துல தான் சேவிக்க முடியும். அது அற்புதமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். ஓம் நம சிவாய. திருவேகம்மன் துணை உமாலிங்கன சங்கராந்த குச்சகங்கன முத்ரிதம் லிங்கம் ஏகாம்பரநாதஸ்ய சைகதம் சமுபாஸ்மஹே. ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. ஓம் நம சிவாய. நகரேஷு காஞ்சி அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு ஒரு அடைமொழி. நகரங்களில் சிறந்த நகரம் காஞ்சிபுரம். நமது பாரத தேசத்தில் பார்த்திங்கன்னா சப்த மோட்சபுரின்னு சொல்லுவாங்க. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகாபுரி, துவாரவதி 7 முக்தி அளிக்கக்கூடிய நகரங்கள். இந்த 7 பார்த்திங்கன்னா 6 வட இந்தியாலையும் 1 தட்சிண பாரதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சவுத் இந்தியாவில் அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான நகரம் காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்துக்கு பார்த்திங்கன்னா எத்தனையோ சிறப்பு இருக்குங்க. தொண்டை நாடு அப்படின்ற பகுதியில் தான் காஞ்சிபுரம் அமையப்பட்டிருக்கு. தொண்டை நாடு சான்றோர் இடத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல கல்வி கற்ற மேன்மக்கள் அதிகம் இருக்கின்ற அற்புதமான பகுதின்னு பண்டைய காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பகுதிக்கு பேர். அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நகரங்களுக்கு எத்தனையோ புகழ் இருந்தாலும் ஏகாம்பரநாதர் திருக்கோவில் இங்கே அமைஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த புகழுக்கெல்லாம் தலையானதாக இருக்கின்றது. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏகாம்பரநாதர் ஆலயம் பார்த்திங்கன்னா பஞ்சபூத க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ. நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி, ஜோதி. இதில் பார்த்திங்கன்னா நிலத்தை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற பூமி ஸ்தலம் இந்த அற்புதமான க்ஷேத்திரம் ஏகாம்பரநாதர். இப்பேற்பட்ட ஒரு புனிதமான இந்த தலம், அதோடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணமான க்ஷேத்திரம் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில். என்ன ஸ்தல வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் சுவாமி கைலாசத்தில் நிஷ்டையில் இருக்கும் பொழுது, தியானத்தில் இருக்கும் பொழுது உமாதேவி என்ன பண்ணுறா, சுவாமியுடைய பின்பக்கம் லௌகிகமாக சுவாமியுடைய 2 கண்களையும் மூடிடுறாளாம். சுவாமியுடைய ஒரு கண் சூரியன், ஒரு கண் சந்திரன். ஒரே நேரத்தில் 2 கண்களும் மூடப்பட்டதுனால 14 லோகங்களுக்கும் சோர்ஸ் ஆஃப் லைட் வெளிச்சமே இல்லையா. ஒரு க்ஷணமாக இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளும் துன்பப்பட்டிருப்பாளோ இல்லையோ, நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சபிச்சிடுறாராம். அந்த சாப விமோச்சனத்துக்காக அம்பாள் உமாதேவி பார்வதி தேவி என்ன பண்ணுறா, இந்த இடத்துக்கு கம்பா நதி கரை, பேங்க் ஆஃப் ரிவர் கம்பா இந்த இடம். இங்கே பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை மணலை லிங்கமாக வடித்து பூஜை பண்ணுறா. அந்த அற்புதமான திருமேனி தான் நம்ம சேவிக்கிறோம். இங்கே காமாட்சி அம்பாள் தன் திருக்கரங்களால் செய்து வழிபட்டு பூஜித்த அற்புதமான க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவில். அப்பேற்பட்ட அற்புதமான ஸ்தலம் தான் நமது திருக்கோவில். இங்கே பார்த்திங்கன்னா காமாட்சி அம்பாள் தன் கையால் செய்து மணல் லிங்கத்தை செய்து பார்த்திங்கன்னா வழிபட்டு பூஜை பண்ணிட்டுருக்கா. நான் பண்ணது தப்பு தான், என்னை திருப்பி நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனோரி பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கா. பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரம் என்ன பண்ணுறார், சுவாமி தோன்றி திருக்கல்யாணம். சுவாமி எப்பயுமே பார்த்திங்கன்னா பரீட்சிக்காமல் ஒரு விஷயத்தை கொடுக்க மாட்டார். அப்போ இந்த அனுகிரகம் பண்ணுறதுக்கு முன்னாடி காமாட்சி தேவியே ஒரு பரீட்சை வைக்கிறார், காமாட்சி தேவிக்கும் ஒரு பரீட்சை வைக்கிறார். என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த கம்பா நதியை பெரிய வெள்ளமாக ஏழி விட்டுறாராம். ஆஹா, என்னடா பண்ணுறது, நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்க லிங்க திருமணி இது மாதிரி ஆற்றுல அடிச்சுன்னு போயிட போகிறது அப்படின்னு என்ன பண்ணுறா, அம்பாள் என்ன பண்ணுறா, அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அம்பாளுடைய ஸ்பரிசமானது பார்த்திங்கன்னா சுவாமி திருமணி மேலே படுறது, சுவாமி பிரத்யட்சமாக காட்சி கொடுக்குறார் திருக்கல்யாணம். அதுதான் இந்த அற்புதமான க்ஷேத்திரத்தோட மகிமை வரலாறு. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்தல விருட்சம் பார்த்திங்கன்னா மாமரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேத மாமரத்தின் கீழே தான் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணமானது. அதனால தான் சுவாமியோட பேர் ஏகாம்பரநாதர் அப்படின்னு பேர். ஏகம்னா 1, ஆமரம்னா மாமரம். அந்த வேத மாமரத்தின் கீழே சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருமணமான காரணத்தினால் சுவாமியோட திருநாமம் ஏகாம்பரநாதர் அப்படின்னு பேர். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஹரிஹர க்ஷேத்திரம், பூலோக கைலாயம். சுவாமி ஏகாம்பரநாதரையும் சேவிக்கலாம், பூலோக வைகுண்டம் சுவாமி நிலாத்துண்டர் சந்திரகண்ட மகாவிஷ்ணுவும் சேவிக்கலாம் அந்த ஆலயத்தில். அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா சுவாமியும் அம்பாலையும் நிறைய இடத்துல சேவிக்க முடியும். சுவாமியும் பெருமாளையும் வெகு சில இடத்துல தான் சேவிக்க முடியும். அதில் அற்புதமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். அந்த நிலாத்துண்டருக்கான ஸ்தல வரலாறு என்னென்னா, 108 திவ்ய தேசம்னு சொல்கிற மொழியும். இந்த 108 திவ்ய தேசங்களில் காஞ்சிபுரத்தில் மாத்திரம் 18 திவ்ய தேசங்கள் இருக்குது. அந்த 18ல் ஒருத்தர் நிலாத்துண்டர். திருப்பதியில் போனீங்கன்னா ஃபிங்கர் பாயிண்டிங் இப்படி இருக்கும்.
பெருமாளுக்கு வரதஹஸ்தம்னு பேர். இங்கே நிலாத்துண்டர் பார்த்தீங்கன்னா அபயஹஸ்தத்தோடு இருப்பார். அற்புதமான ஒரு திருமூர்த்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோகத்தை நீங்கள் எங்கே வந்து பெருமாள் சேவிச்சிங்கனாலும் மகாலட்சுமி தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் தான் வசிப்பாள். இங்கே காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாபிக்கமலத்தில் தரிசனம் பண்ணி கொடுப்பார் நமக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு க்ஷேத்திரம், அற்புதமான ஒரு மூர்த்தி. தன்வந்திரி சுரூபமாக இங்கே வந்து காட்சி தரார் நிலாத்துண்டர் சந்திரகண்ட மகாவிஷ்ணு. என்ன வரலாறுன்னு கேட்டிங்கன்னா, பார்கடலில் அமுது கிடையும் போது ஒரு புறம் தேவர்களும் ஒரு புறம் அசுரர்களும் வாசுகின்ற பாம்பை வச்சு பார்த்திங்கன்னா அமுது கிடைச்சி தான் நம்ம வந்து புராணங்களை வந்து பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். அந்த நிகழ்வு நடக்கும்போது என்ன ஆகிடுறது, 2 பக்கமும் வந்து இந்த இழுக்கிறா பார்த்திங்களா, அந்த வலி தாங்க முடியாமல் அந்த வாசுகின்ற பாம்பு என்ன பண்ணுறா, அப்படி விஷத்தை வந்து உமிஞ்சின்றாலாம். அந்த விஷமானது சகல ஜீவராசியும் துன்பப்படுத்திடக்கூடாதுன்னு பெருமாள் என்ன பண்ணுறார், தன் திருமேனியில் வாங்கிக்கிறார். என்னதான் பகவானாக இருந்தாலும் அந்த விஷம் வந்து அதோட வேலையை காமிச்சிடுது. அப்படியே அக்னியாக கொதிக்கிறதான், அவ்வளோ ஹீட் ஆகிடுது அந்த விஷத்தோட தன்மை காரணமாக. உடனே என்ன பண்ணுறார், ஈஸ்வரனுடைய ஈசான பாகம் இடக்கனுக்கு நேரம் வந்து நிற்கிறார். சுவாமியுடைய வழக்கன் சூரியன், இடக்கன் சந்திரன். இந்த பக்கத்தில் நின்ற உடனே இடக்கன் மலர்றது, சந்திரனுடைய ஒரு துண்டம், நிலாவுடைய ஒரு துண்டம் பட்டு உஷ்ணசாந்தி ஆறுது. அதனால தான் சுவாமியுடைய திருநாமம் நிலாத்துண்ட பெருமாள், சமஸ்கிருதத்தில் சந்திரகண்ட மகாவிஷ்ணுன்னு திருநாமம். உள்ளுக்குள்ளே ஏகாம்பரநாதர், அப்படி கொஞ்சம் வெளில வந்தால் நிலாத்துண்டர். இது மாத்திரம் இல்லைங்க, மாவடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா சலவருட்சம் மாமரம். அந்த மாமர சன்னதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். அது பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால மாவடி ஸ்கந்தர்ன்ற ஒரு அற்புதமான வந்து மூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள், அற்புதமான ஒரு மூர்த்தி. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கந்த புராணத்தில் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றின்னு அற்புதமாக கொண்டாடப்படுகின்ற மாவடி ஸ்கந்தரை இங்கே தரிசனம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருப்புகளில் பார்த்திங்கன்னா அற்றை கிரை தேடி அத்து திருமாசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வெப்பை தொலைசீலா கட்டுணர் போதா கச்சி பெருமாளே அப்படின்னு அந்த மாவடி ஸ்கந்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்புகள் வந்து கொண்டாடுறது. அப்பேற்பட்ட அற்புதமான திருமூர்த்தி இங்கே வந்து சேவிக்கலாம். பிரளயபந்தினி காளி வந்து பார்த்திங்கன்னா பிரளய காளியாக, பிரளயத்திலிருந்து காத்த காளியாக வந்து நமக்கு இங்கே வந்து அனுகிரகம் பண்ணுறா. அந்த அற்புதமான அம்பாள்கிட்ட ஒரு விசேஷம் என்னென்னா, பொதுவாக சிவன் சிரசில் தான் வந்து கங்கை இருப்பாள். இங்கே பிரளயபந்தினி பிரளய காளி சிரசில் பார்த்திங்கன்னா கங்கை இருப்பாளாம். ஏன்னா நம்ம அந்த மூர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா சேவிக்கும் போது, அம்பாள் வந்து சேவிக்கும் போது அம்பாளுடைய சிரசில் கங்காதேவியும் சேவிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த முன்னாடி சில வரலாறு சொல்லும்போது ஒன்று சொல்லியிருந்தேன், அந்த வெள்ளமாக சுவாமி வந்து அப்படி அமைச்சிட்டாருன்ட்டு. அந்த பிரளயத்திலிருந்து காத்ததுனால பிரளய காளியாக அந்த கங்கையை வந்து தன்னோட சிரசில் வாங்கிக்கிறாளாம். அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு பிரளயகாலியும் இங்கே சேவிக்கலாம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த நமது காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத திருக்கோவிலுக்கு அனைவரும் வாங்கோ. சுவாமியோட அனுகிரகம் வந்து எல்லாருக்கும் கிடச்சி எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்பமாக இருக்க ஏகாம்பரநாதரை பிரார்த்திக்கிறேன். ஓம் நம சிவாய். சிவாயன். இரவுக்கும் பகலுக்கும் இடைப்பட்ட வேலையின் ரகசியம் சொல்வார் யார்? உண்மைக்கும் பொய்மைக்கும் இடைப்பட்ட லீலையின் அதிசயம் கண்டோர் யார்? எங்கோ தொடங்கி எதிலோ முடியும் ஜனனம் மரணம் தானோ? புரியா பொருளை புரிய துடிக்கும் முயற்சி என்பது வீணோ? பிரபஞ்சம் பேசும் நானியா அண்டமெல்லாம் மாட்டி படைக்கும்